ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபமே ஜெயம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில் கூட தேவன் உணர்த்தின ஒரு காரியத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இஸ்ரவேல் தேசத்திற்கும் காசா பகுதிகளில் ஏற்பட்டு இருக்கிற இந்த யுத்தத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கிட்டத்தட்ட 2023ஆம் ஆண்டிலிருந்து இந்த யுத்தங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த யுத்தத்திற்கு ஒரு முடிவே வரவில்லை. பாருங்கள், இஸ்ரவேல் பகுதியில் குண்டுகள் வீசப்பட்டதில் அநேக 2000 பேருக்கு மேல் கிட்டத்தட்ட இத்தனை நாட்களில் மரித்து போயிருக்கிறார்கள். ஆனால் அந்த காசா பகுதிகளில் இஸ்ரவேல் நடத்திய தாக்குதலில் கிட்டத்தட்ட 50,000 பேர் 60,000 பேர் பாதிக்கப்பட்டு இருக்கின்றனர், பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அங்கே உள்ள மருத்துவமனைகள் தரைமட்டமாக்கப்படுகின்றன, கல்விக்கூடங்கள் தரைமட்டமாக்கப்படுகின்றன, அன்றாட குடிநீர்கள் மருத்துவங்கள் எதுவுமே கிடைக்காதபடி இந்த காசா ஜனங்கள் எல்லாரும் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இந்த ஒரு யுத்தத்திற்கு ஒரு முடிவு வரும்படியாக, ஒரு சமாதானத்தின் ஆவி அந்த 2 தேசங்களிலும் ஊற்றப்படும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். அப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இஸ்ரவேலை சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். காசா பகுதியிலும் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நடக்கின்ற யுத்தத்திற்கு அங்க உள்ள இராணுவங்களோ அங்க உள்ள அதிபர்களோ ஒரு முடிவை கொண்டு வர முடியாதுப்பா. கர்த்தர் நீங்க தான்ப்பா ஒரு முடிவை கொண்டு வர முடியும். ஆண்டவரே, யுத்தம் உங்களுடையது. ஆண்டவரே, யுத்தத்திற்காக ஆண்டவரே 2 தேசங்களும் சண்டை போட்டு கொண்டு இருக்கின்றது. அவலமான நிலைகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம். அப்பா, பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கொத்து கொத்தாக தாக்குதலில் மரித்து போகின்றனர். ஒருபுறம் இஸ்ரவேல் காசாவை தாக்குகிறது, மறுபுறம் காசா இஸ்ரவேலை தாக்குகிறது. மாறி மாறி தாக்குவதில் ஆண்டவரே அப்பாவி ஜனங்களுடைய உயிர்கள் தான்ப்பா பாதிக்கப்படுகின்றன. இதே போன்ற பாதிப்புகள் ஏற்படாதபடி இந்த யுத்தத்திற்கு கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வரும்படியாக, மனம் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த இஸ்ரவேல் மீது மனம் இறங்குங்க, காசா பகுதிகளின் மீது மனம் இறங்குங்க. ஆண்டவரே, அங்கு இருக்கின்ற ஒவ்வொரு ஜனங்கள் மீது மனம் இறங்குங்க. அப்பா, ஆண்டவரே, சிறு குழந்தைகள் மீது மனம் இறங்குங்க, பெரியவர்கள் மீது மனம் இறங்குங்க. ஏதோ ஒருவர்கள் ஏற்படுத்தின இந்த யுத்தம் பல அப்பாவி ஜனங்களை பாதிக்க பண்ணுகிறது. ஆண்டவரே, இஸ்ரவேலில் ஒரு சமாதானம் ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, காசா பகுதிகளில் ஒரு சமாதானம் ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, மரணத்தை சந்தித்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கர்த்தர் ஆறுதலா இருங்கப்பா. ஆண்டவரே, பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பிள்ளைகளை இழந்தவர்கள் உண்டப்பா, தகப்பனை இழந்தவர்கள் உண்டப்பா, தாயை இழந்தவர்கள் உண்டப்பா, சொந்த பந்தங்களை இழந்து அனாதையா அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆறுதலா இருப்பீராக. ஆண்டவரே, ஆறுதலின் தெய்வம் நீங்க ஆறுதலா இருக்காவிட்டால் யார் ஆண்டவரே ஆறுதலா இருக்க முடியும்? நீங்க ஆறுதலை கொடுக்காவிட்டால் யார் ஆண்டவரே ஆறுதலை கொடுக்க முடியும்? அந்த 2 தேசத்தின் மீது உமது ஆறுதலின் மழை பொழிவதாக. ஆண்டவரே, 2 தேசத்தின் மீது உமது ஆறுதலின் மழை பொழிவதாக, உமது சமாதானத்தின் அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. இந்த யுத்தத்திற்கு கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வாங்கப்பா. இந்த யுத்தமும் யுத்தத்தின் சத்தத்தையும் இனி இஸ்ரவேலும் காசாவுகளும் கேட்காதபடி இந்த யுத்தத்திற்கு கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வருவீராக. ஆண்டவரே, மனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்தின் மீது நீங்க மனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அனாதையாய் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தாயும் தகப்பனுமாக நீங்க இருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, ஒரு தேற்றரவாளர் நீங்க இருக்கும் பொழுது அவர்களை தேற்றுவீராகப்பா, தேற்றுவீராக. ஆண்டவரே, உணவில்லாமல் காசா பகுதிகளில் அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கிற சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஏற்ற நேரத்தில் உணவு, உடை, இருப்பிடம் கிடைக்கப்படுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஆண்டவரே, இஸ்ரவேல் மறுபடியும் தாக்குதல்களை தொடராதபடி பலிக்கு பலி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இஸ்ரவேலை விட்டு முற்றிலும் ஆண்டவரே அகல போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, அது மாத்திரம் இல்லாமல் இனி எந்த ஒரு இந்த யுத்தத்தில் எந்த ஒரு ஜீவனும் பறி போக கூடாது. ஆண்டவரே, எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படக்கூடாது. ஆண்டவரே, எந்த ஒரு விபத்துகளும் ஏற்படக்கூடாது. ஆண்டவரே, எந்த ஒரு மனிதர்களும் சிறு குழந்தைகளும் தங்கள் சரீரத்தை இழக்கக்கூடாது. ஆண்டவரே, தங்கள் ஜீவனை இழக்கக்கூடாது. ஆண்டவரே, தங்கள் பெற்றோர் பிள்ளைகளை இழக்கக்கூடாது, பிள்ளைகள் பெற்றோரை இழக்கக்கூடாது. ஆண்டவரே, விசேஷமாக ஆண்டவரே, காயப்பட்டவர்களுக்கு மருத்துவம் கூட கிடைக்காதபடி மருத்துவமனைகள் எல்லாம் தரைமட்டமாக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப அந்த காசா பகுதிகளிலே ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் மருத்துவ உதவிகள் கடந்து போவதாக, கை கால்களை இழந்தவர்களுக்கு மருத்துவ உதவிகள்
கிடைப்பதாக ஆண்டவரே, ஜீவனுக்கு போராடி கொண்டிருப்பவர்களுக்கு மருத்துவ உதவிகள் கிடைப்பதாக, உங்க தழும்புகளாலே ஒவ்வொருவரும் சுகமடைவார்களாக ஆண்டவரே. உங்க தழும்புள்ள கரம் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகம் கொடுக்கட்டும் ஆண்டவரே. இவர்கள் ரத்தம் சிந்தக்கூடாது என்றுதான்ப்பா நீங்க ரத்தம் சிந்தினீங்க ஆண்டவரே. இந்த 2 தேசத்தின் மீது மனம் இறங்குங்கப்பா ஆண்டவரே. அது மாத்திரமல்லாமல் ஆண்டவரே, 2 தேசத்தின் அதிபர்களோடு பேசுங்க. சமாதானத்திற்கான காரியங்கள் எட்டப்படுவதாக, சமாதானத்திற்கான காரியங்கள் வார்த்தைகள் பேசப்படுவதாக ஆண்டவரே. ஒரு சமாதானத்தை குறித்ததான காரியங்களை நாங்கள் கேள்விப்படுவதற்காக நன்றி. இந்த யுத்தத்திற்கு நீங்க ஒரு முடிவை கொண்டு வந்து விட்டதற்காக நன்றி. யுத்தத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வந்ததற்காக நன்றி. அது எங்கள் காதுகள் கேட்கப்படுவதற்காக நன்றி, கண்கள் காணப்படுவதற்காக நன்றி. இனி யுத்தம் இல்லாத இஸ்ரவேலாக மாறட்டும், யுத்தம் இல்லாத காசா பகுதிகளாக மாறட்டும் ஆண்டவரே. அங்குள்ள தீவிரவாதிகள் எல்லாம் மனம் திரும்பட்டும், ராணுவத்தினர் எல்லாம் மனம் திரும்பட்டும், அதிபர்கள் எல்லாம் மனம் திரும்பட்டும். 2 தேசத்திற்குள்ள சமாதானம் நதிகள் போல பாய்ந்து செல்லட்டும். கர்த்தரே உண்மையான தெய்வம் என்ற சத்தம் உயர்த்தப்படுவதற்காக நன்றி. மனதார தேசத்தை ஆசீர்வதிக்கும், யுத்தத்திற்கு முடிவை கொண்டு வந்து விட்டதற்காக நன்றி. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.